ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. பொங்கலுக்கு வெளியாவதாக இருந்த விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வரும் 21ஆம் தேதி வரை வெளியாக வாய்ப்பு இல்லை. இன்று காலை தணிக்கை சான்றிதழ் வழங்கலாம் என்று தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் அதை எதிர்த்து தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்தது. இன்றே மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று தணிக்கை வாரியத்திற்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. ஜனவரி 6ஆம் தேதி சான்றிதழ் கோரி வழக்கு தொடரப்பட்டது. 7ஆம் தேதி ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அன்றைய தினம் வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கவில்லை என்று தணிக்கை வாரியம் வாதியம். படம் மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது என்பது வழக்கு தொடர்வதற்கு முன்பே தயாரிப்பாளர்களிடம் தெரிவிக்கப்பட்டது என தணிக்கை வாரியம் தரப்பு வாதம். தணிக்கை வாரியத்திற்கு அவகாசம் வழங்காமல் 24 மணி நேரத்தில் தனி நீதிபதி உத்தரவிட்டது ஏன் என்றும், சென்சார் சான்றிதழ் வாங்காமலேயே ரிலீஸ் தேதியை தயாரிப்பாளர் எப்படி நிர்ணயிக்க முடியும் என்றும் தலைமை நீதிபதி கேள்வி. இந்நிலையில் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கலாம் என்று தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். அடுத்த விசாரணை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அதனால் ஜனநாயகன் படம் 21ஆம் தேதி வரை வெளியாக வாய்ப்பு இல்லை. தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. பொங்கலுக்கு வெளியாவதாக இருந்த விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வரும் 21ஆம் தேதி வரை வெளியாக வாய்ப்பு இல்லை. இன்று காலை தணிக்கை சான்றிதழ் வழங்கலாம் என்று தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் அதை எதிர்த்து தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்தது. இன்றே மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று தணிக்கை வாரியத்திற்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. ஜனவரி 6ஆம் தேதி சான்றிதழ் கோரி வழக்கு தொடரப்பட்டது. 7ஆம் தேதி ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அன்றைய தினம் வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கவில்லை என்று தணிக்கை வாரியம் வாதியம். படம் மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது என்பது வழக்கு தொடர்வதற்கு முன்பே தயாரிப்பாளர்களிடம் தெரிவிக்கப்பட்டது என தணிக்கை வாரியம் தரப்பு வாதம். தணிக்கை வாரியத்திற்கு அவகாசம் வழங்காமல் 24 மணி நேரத்தில் தனி நீதிபதி உத்தரவிட்டது ஏன் என்றும், சென்சார் சான்றிதழ் வாங்காமலேயே ரிலீஸ் தேதியை தயாரிப்பாளர் எப்படி நிர்ணயிக்க முடியும் என்றும் தலைமை நீதிபதி கேள்வி. இந்நிலையில் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கலாம் என்று தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். அடுத்த விசாரணை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அதனால் ஜனநாயகன் படம் 21ஆம் தேதி வரை வெளியாக வாய்ப்பு இல்லை. தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. பொங்கலுக்கு வெளியாவதாக இருந்த விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வரும் 21ஆம் தேதி வரை வெளியாக வாய்ப்பு இல்லை. இன்று காலை தணிக்கை சான்றிதழ் வழங்கலாம் என்று தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் அதை எதிர்த்து தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்தது. இன்றே மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று தணிக்கை வாரியத்திற்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. ஜனவரி 6ஆம் தேதி சான்றிதழ் கோரி வழக்கு தொடரப்பட்டது. 7ஆம் தேதி ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அன்றைய தினம் வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கவில்லை என்று தணிக்கை வாரியம் வாதியம். படம் மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது என்பது வழக்கு தொடர்வதற்கு முன்பே தயாரிப்பாளர்களிடம் தெரிவிக்கப்பட்டது என தணிக்கை வாரியம் தரப்பு வாதம். தணிக்கை வாரியத்திற்கு அவகாசம் வழங்காமல் 24 மணி நேரத்தில் தனி நீதிபதி உத்தரவிட்டது ஏன் என்றும், சென்சார் சான்றிதழ் வாங்காமலேயே ரிலீஸ் தேதியை தயாரிப்பாளர் எப்படி நிர்ணயிக்க முடியும் என்றும் தலைமை நீதிபதி கேள்வி. இந்நிலையில் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கலாம் என்று தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். அடுத்த விசாரணை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அதனால் ஜனநாயகன் படம் 21ஆம் தேதி வரை வெளியாக வாய்ப்பு இல்லை.